கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. எப்ப செஞ்சாங்க? மலையில யார் இருக்கும்போது? மோசே இருக்கும். கண்ணுக்குட்டியை செஞ்சாச்சு. செய்யும் போது மோசே கீழே வருகிறார். ரொம்ப கோபமாயிருச்சு. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் அப்படின்னு சொன்ன உடனே லேவியன் என்ன பண்றான்? லேவி கோத்திரம் மாத்திரம் என்ன பண்ணுகிறது? பிரிந்து யாரை கொல்லுது? கண்ணுக்குட்டிய உண்டாக்கி அதை வழிபட்ட கூட பிறந்த தன்னுடைய சகோதரர், கூட பிறந்த தன்னுடைய சந்ததியாரை, இவன் ஒரு கோத்திரம் வெளியில மீதி 11 கோத்திரத்தில் இருக்கிற அனைவரையும் இவன் வெட்டி கொள்ள ஆரம்பிச்சான். யாரு? 12 கோத்திரம் அண்ணன் தம்பி, அதுல ஒருத்தன் வெட்டுறான். அப்பதான் ஆண்டவர் அவனை பிரிச்சாரு. நீ தாண்டா என் ஊழியத்தை செய்யறதுக்கு உண்மையான ஆளு அப்படின்னு. அல்லேலூயா. யார் ஆண்டவருடைய பார்வையில விசேஷித்தவர்கள்? படைக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிர்ணயித்து விட்டார். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்ல. பிரிஞ்சு வாழணும். சபைக்கு போகிறோம் என்று சொல்லி நம்ம எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது? செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. பாவிகளோடு நின்று கொண்டு இருக்க கூடாது. பாவியை நடந்து போகலாம். பாவி வழியில நிக்கிறது தான். பரியாசக்கார வழியில நடந்து போகலாம். பரியாசக்காரனோட உட்கார்றதா என்னது? தப்பு. அப்ப தீமை, பாவம், அசுத்தம் எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த வெளிச்சம் வந்திருக்கிறது? இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஏசப்பா வந்துட்டார். இனி கெட்ட பழக்கத்தோட இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லவே இல்லை. சாக்கடைக்குள்ள இருந்தோம், நம்மளை தூக்கி குளிப்பாட்டி நம்மள பவுடர் போட்டு நம்மளை சுத்தமா வச்சுட்டாரு. இனி நம்ம அந்த சாக்கடை என்ன பண்ணக்கூடாது? விரும்பக்கூடாது. விட்ட குடிகளோ, விட்ட கெட்ட காரியங்களோ, கெட்ட பழக்க வழக்கங்களோ எதுலையும் நம்ம ஈடுபடவே கூடாது. நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நாம் இருளில் இருந்து வெளிச்சமாய் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வெளிச்சமாய் வந்து விட்டார்.